ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் மிதுன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். முதல் நாளான ஏப்ரல் 21, அதாவது 21 to 30 10 நாளுக்கு தினப்பலன். இந்த தினப்பலன் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜாதகத்தில் 12 பாவத்திற்குண்டான குறிகாட்டியான அதிகாரிகளை நாம தெரிஞ்சுக்க முடியும். அந்த முறையில நம்ம ஜாதகத்தை கணிச்சு வச்சுக்கிட்டோம்னா, அப்ப இந்த தினம் தினம் நடக்கிற நட்சத்திரம் எந்த பாவ செயலை நம்மளுக்கு செய்ய போகுதுங்கிற ஒரு நல்ல கருத்து நமக்கு தெரிஞ்சிடும். எந்த பாவம் இன்னைக்கு இயங்குதுன்னு தெரிஞ்சா அந்த பாவ செயல்களில் ஈடுபட்டா நமக்கு வெற்றி கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த தினப்பலனை சொல்றோம். ஒரு தடவை உங்க ஜாதகத்தை பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல கணிச்சு இதை பயன்படுத்துங்க, நல்ல பலன் தரும். முதல் நாள் செவ்வாய்க்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம் 2 பாதம் ரிஷபராசி 12ஆம் இடத்துலையும் 2 பாதம் நம்மளுடைய லக்னத்திலையும் இருக்கு. இப்ப மதியம் 1 மணியிலிருந்து மிதுனத்துக்கு வந்துடுறாரு சந்திரன். இன்றைய பலனை தரக்கூடிய செவ்வாய் மிருகசிரீஷத்திற்கு அதிபதி. அவர் உத்திரட்டாதியில் இருக்கார், 10ஆம் இடத்துல. சனியுடைய நட்சத்திரத்துல புதன் சனி இவங்களோட சேர்ந்து இருக்காரு. செவ்வாயினுடைய உபநட்சத்திரம் ராகுவாக இருக்கிறது. அதனால் இன்னைக்கு நல்ல அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, தொழில் பலம், ஆதாயம், ஒர்க்கு இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். அதுவும் செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கட்டடம் சம்மந்தப்பட்ட வேலைகள், நல்ல ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு மற்றும் அனைத்து விதமான ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு காரியங்கள் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். இப்போ ஒரு ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, இது எல்லாமே செவ்வாய் தான். அதாவது வீடு கட்டுறது முதல் கொண்டு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கு மிக மிக சிறப்பான நாளாக அமைகிறது. ஏப்ரல் 22 புதன்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். ராகு 9ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் இருக்காரு, புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால இன்னைக்கு ஐடி லைனில் இருக்கவங்க, கமிஷன் துறையில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க மற்றும் செய்தி விளம்பரத்துறையில் இருக்கவங்க, வெளிநாட்டு தகவல் தொடர்பு, வெளிநாட்டு சார்ந்து படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். மிதுனலக்னத்துக்கு அறிவு மேம்படக்கூடிய அற்புதமான நாள். ஏப்ரல் 23 வியாழக்கிழமை, புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு பகவான் லக்னத்திலேயே இருக்கார், தன்னுடைய சொந்த புனர்பூசத்திலே இருக்கார். குரு சந்திர யோகமாக இன்றைக்கு பலன் கிடைக்கிறது. குருவனுடைய உபநட்சத்திரமும் சனியா இருக்கிறதுனால நல்ல சிந்தனைகள், நல்ல மதிப்புள்ள மக்களை சந்திப்பது, மதிப்புள்ள பெரியவர்கள் குருமார்களை சந்திப்பது, ஆசி வாங்குவது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக உணர்வுகள் மேம்படும், குழந்தைகள் மேல் பிரியம் இருக்கும். பேங்கிங் ஒர்க்கு மற்றும் அக்கௌண்ட்ஸ் ஒர்க்கு மற்றும் ஐடி லைன் இதில் வேலை பார்க்குறவங்க, அதாவது இன்கம் டேக்ஸில் வேலை பார்க்குறவங்க மற்றும் அனைத்து விதமான ஆன்மீக தொழிலில் இருக்கவங்கள அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். ஏப்ரல் 24 வெள்ளிக்கிழமை, பூச நட்சத்திரம், தனஸ்தானமான கடகராசியில் 2ஆம் இடத்துல சந்திரன் சனியுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. இரவு 8:14 வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம் இருக்கு. இந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி 10ஆம் இடத்துல, அவரும் உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய சனியினுடைய நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு மற்றும் ராகுனுடைய உபநட்சத்திரத்துல இருக்காரு. இன்றைக்கும் வேலையில சின்ன சின்ன மாற்றங்கள், ஒரு சிலர் ரிட்டையர்ட் ஆகிறது அல்லது ரிசைன் பண்றது, வேலையில் ரிலீவ் ஆகிறது, இதெல்லாம் கூட நடக்கும். மற்றும் இதுல பதவி சார்ந்த வகையில இன்னைக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும். 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் தொழில் ஸ்தானங்கள், அதனால பலமா இருக்கும். ஏப்ரல் 25 சனிக்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம், இரவு 8:04 வரைக்கும் இருக்கு. புதனுடைய நட்சத்திரம், புதன் 10ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இந்த புதன் லக்னாதிபதி நமக்கு. அதனால நல்ல சிந்தனைகளை டெவலப் பண்ணுவாரு, நல்ல வளர்ச்சியை உண்டாக்குவாரு. அதுபோக சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய உபநட்சத்திரமாக இருக்கின்றபடினால அதுலேயும் தொழிலை அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முயற்சிகளை பண்ணுவார். அது சிறப்பாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 26 மக நட்சத்திரம்,
அதாவது இரவு 8:26 வரைக்கும் இருக்கு. மக நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம். கேது 3ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான கேதுவிலேயே இருக்கிறதுனாலையும் புதனுடைய உபநட்சத்திரத்துல இருக்கிறதுனாலையும் இன்றைக்கு மனசுல ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு யோசனைகள், புது யோசனைகளை செயல்முறைப்படுத்தலாம் அப்படின்ற எண்ணம் வரும். அதே மாதிரி திருமண காரியங்கள் சம்பந்தப்பட்டதும் உறவுகள் பலப்படுத்திக்கிறதுக்கு, திருமணத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு மற்றும் ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது, அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இன்னைக்கு மனசு கரெக்டா அந்த வழியில போகும். அது காரியம் ஜெயமாகும். ஏப்ரல் 27 திங்கட்கிழமை பூரம் நட்சத்திரம் இரவு 9:18 வரைக்கும் இருக்கு. சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிர கிரகமானது சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையுமே இருக்கு. கார்த்திகை 4ஆம் பாதத்துல இருக்கு. அதாவது நமக்கு 12ஆம் வீட்டுல இருக்கார். சுப செலவுகள் அப்படிங்கிறது குழந்தைகள்னால ஏற்படக்கூடிய செலவுகள், குழந்தைகள் காரியங்களுக்கு ஏற்படக்கூடிய அது. குழந்தைகள் நலத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா சுக்கிரன் சூரியன் ஸ்டார்ட்ல போறார். அதனால கொஞ்சம் அதை கவனம் எடுத்துக்கணும். 5ஆம் இடத்துக்கு அது நல்லா இல்லை. அப்ப இந்த சூரியன் நமக்கு இந்த 3ஆம் இடத்துல இருக்காரு. அதனால இந்த செலவுகள் நல்லபடியா நம்ம அமைச்சுக்கணும். ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை உத்தர நட்சத்திரம். 1 பாதம் சிம்மராசியில இருக்கு, 3 பாதம் கன்னிராசியில இருக்கு. இரவு 10:35 வரைக்கும் இந்த உத்தர நட்சத்திரம் இருக்கு. 4ஆம் இடத்துல சந்திரன். சூரியன் பரணி நட்சத்திரத்துல இருக்காரு, லாபஸ்தானத்துல இருக்காரு. அப்ப மிகச்சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அது மாதிரி நமக்கு எண்ணங்கள், அதாவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும், ஒருத்தரை ஒரு அரசியல் ஈடுபாடாகட்டும் அல்லது ஒரு கம்யூனிட்டி ஆகட்டும், அதில் ஒரு முக்கிய செயல்பாடுகளை வடிவமைச்சுக்கிறதுக்கு இது உதவும். நண்பர்களால் கூட ஆதாயம் இருக்கும். மதிப்புமிக்க நண்பர்கள் உதவுவார்கள். ஏப்ரல் 29 புதன்கிழமை அஸ்தம் நட்சத்திரம். 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் நல்ல தொழில் பலத்தை கொடுக்குறாரு, நல்ல பண வருமானத்தை கொடுக்குறாரு. வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறதன் மூலமும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஆதாயமான நாளாகவும் இன்றைக்கு கருதப்படுகிறது. அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நன்மையான ஒரு பலனை இன்னைக்கு தருகிறது. அது மட்டும் இல்லை, தாயார் சம்பந்தப்பட்ட உறவுல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. அவங்களுடைய ஒரு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் இருக்கு. மொத்தத்துல இந்த நாள் பணத்துக்கும் நல்லா இருக்கு, குணத்துக்கும் நல்லா இருக்கு, உறவுகளுக்கும் நல்லா இருக்கு. ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னி ராசியில இருக்கு. மதியம் 1:13 துலா ராசிக்கு 4ஆம் வீட்டுல இருக்கிற சந்திரன் 5ஆம் வீட்டுக்கு போறாரு. செவ்வாயினுடைய நட்சத்திரம். இன்னைக்கு செவ்வாய் 10ஆம் இடத்துல ரேவதியில இருக்கார். புதன் நட்சத்திரத்துல புதனோடையே சேர்ந்து இருக்காரு. புதனும் ரேவதியில இருக்காரு. சுக்கிரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் சூரியனுடைய உபநட்சத்திரத்துல இருக்கிறதுனால இந்த 10ஆம் இடம் பவர்ஃபுல்லா வேலை செய்யும். சொந்த தொழிலாகட்டும், உற்பத்தி சார்ந்த தொழில்களாகட்டும், அல்லது உற்பத்தி சார்ந்த துறையில நம்ம ஒரு முக்கிய பொறுப்புல வேலை பார்க்கறதாகட்டும், மிகச்சிறப்பாக நடைபெற்று நல்ல நன்மைகளை வழங்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.